வணக்கம் நேர்களே, இது உங்கள் மதி ஃபுட்ஸ். நான் இன்றைக்கி எறா தொக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கோங்க. நறுக்குன தக்காளி 2 போட்டு வதக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அரை கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எறாவை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நடுவில் இடம் வர்ற மாதிரி ஓரமாக தள்ளி வச்சுருங்க. ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதை நடுவில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க.
இப்போ முட்டையும் இறாவும் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது எறா தொக்கு தயார்.